2026 தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்குது தமிழகம். திமுக வரலாறு காணாத அளவுக்கு 20க்கும் மேற்பட்ட கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து களத்துல நிக்குது. திமுக கூட்டணியில காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், மக்கள் விடுதலை கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, திராவிட வெற்றி கழகம், இந்த மாதிரி பல கட்சிகள் இருக்கு. மக்கள் நீதி மய்யம், தேமுதிக, SDPI, கொங்கு இளைஞர் பேரவை, முக்குளத்தோர் புலிப்படை, மனிதநேய ஜனநாயக கட்சி இதெல்லாம் கூட திமுக கூட்டணியில புதுசா இணைஞ்சிருக்கு. தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்போ திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி இருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கக்கூடிய பணியில திமுக ஈடுபட்டுக்கிட்டு வருது. காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 இடங்கள் தரப்பட்டிருக்கு. தேமுதிகவுக்கு இப்போதைக்கு ஒரு மாநிலங்களவை தொகுதி மட்டும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. சட்டமன்ற சீட்டுகள் இனிமேல் தான் ஒதுக்கப்பட இருக்கு. மதிமுகவுக்கு 4 இடங்களையும், முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகளையும் திமுக ஒதுக்கி இருக்கு. திமுக கூட்டணியில அதிக கட்சிகள் அணிவகுத்து நிற்கிறதுனால கடந்த 2021 தேர்தலை விட குறைஞ்ச தொகுதிகள்ல போட்டியிட திமுக முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. 2021ல 173 தொகுதிகள்ல திமுக போட்டியிட்டுச்சு. இந்த முறை 14 தொகுதிகளை குறைச்சிக்கிட்டு 159 தொகுதிகள்ல போட்டியிட திமுக திட்டமிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரசுக்கு 41 தொகுதிகளை திமுக ஒதுக்குச்சு. அதுல 8 இடங்கள்ல மட்டும்தான் காங்கிரஸ் வெற்றி பெற்று திமுகவோட வெற்றி வாய்ப்பை குறைச்சது. இந்த முறையும் காங்கிரஸ் கட்சிக்கு ஓரளவு அதிக தொகுதிகளை, அதாவது 28 தொகுதிகளை திமுக ஒதுக்கி இருக்கு. 2016 தேர்தல்ல திமுக தோல்வியடைய குறைவான தொகுதிகள்ல போட்டியிட்டதும் ஒரு முக்கியமான காரணம். அந்த வரலாறு மறுபடியும் திரும்புதா அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுந்திருக்கு.